ஹலோ காய்ஸ், இன்று நம்ம வீடியோவில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அமெரிக்கா செல்ல விரும்பும் ஆயிரக்கணக்கான இந்திய இளைஞர்கள், குறிப்பாக ஐடி துறையில் வேலை செய்ய விரும்புவோர்கள் அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடிய விசா தான் H1B. இந்த விசாவை குறித்து தற்பொழுது ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. இதை குறித்தான முழு காணொலியாக இது இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். மேலும் பெல் பட்டனை அழுத்துங்கள். இந்த முடிவு யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அதாவது இந்த $1,00,000 வசூல் கட்டணம் என்பது யாருக்கு பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தும், இந்தியர்கள் என்ன தாக்கம் உண்டாகும், அடுத்த சில நிமிடங்களில் நாம் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் H1B விசா என்றால் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். H1B என்பது அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து திறமையான நிபுணர்களை வேலைக்கு எடுக்க பயன்படுத்தும் ஒரு விசா வகை. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 85,000 H1B விசாக்கள் வழங்கப்படுகின்றன. அதில் பெரும்பாலானவை இந்தியா, சீனா போன்ற நாடுகளிலிருந்தே செல்கின்றனர். மேலும் முக்கியமாக ஐடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஹெல்த் கேர் போன்ற துறைகளில் வேலை செய்யும் நிபுணர்கள் இந்த விசாவை பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இதில் என்ன புதிய கட்டணம் அறிவித்திருக்கின்றார்கள்? ட்ரம்ப் அரசு செப்டம்பர் 25 வெளியிட்ட அறிவிப்பில் ஒவ்வொரு H1B விண்ணப்பத்திற்கும் வருடாந்திரமாக $1,00,000, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 83 - 85 லட்சம் ரூபாய் வரும் கட்டணம் கட்ட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தை விண்ணப்பதாரர் அல்ல, அவரை ஸ்பான்சர் செய்யும் நிறுவனம்தான் செலுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது அமெரிக்காவில் உள்ள பெரிய ஐடி அல்லது டெக் நிறுவனங்கள் தான் இந்த செலவை ஏற்க வேண்டும் என்பது விதி. யாருக்கெல்லாம் இந்த கட்டணம் பொருந்தும்? புதிய H1B விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் இந்த கட்டணம் அமல்படுத்தப்படும். ஏற்கனவே H1B வைத்திருக்கும் நபர்கள் மீது உடனடியாக இந்த கட்டணம் தாக்கம் ஏற்படுத்தாது. ஆனால் ரினியூவல் அல்லது டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் குறித்த விவரம் இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. இந்த விசா கட்டணத்தால் ஏற்படும் பல்வேறு விதமான தாக்கங்கள் குறித்து பார்க்கலாம். இந்த புதிய கட்டணம் பல பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். சிறிய நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்துகின்றது. $1,00,000 என்பது மிகப்பெரிய தொகை. அதனால் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை ஸ்பான்சர் செய்ய விரும்ப மாட்டார்கள். இரண்டாவதாக, வெளிநாட்டு திறமைகள் குறையும். இந்தியா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு செல்வது மிகவும் கடினமாகிவிடும். பெரிய நிறுவனங்கள் மட்டும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்கள் தான் இத்தனை செலவினத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெறுகின்றன. உள்ளூர் பணியாளர்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கலாம். அமெரிக்கர்கள் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு சாத்தியம் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் அமெரிக்காவில் திறமையாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும். ஐடி துறையில் ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏற்படும் அபாயமும் இந்த விசா விலையேற்றத்தால் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். மொத்தத்தில் பார்த்தால் H1B விசா புதிய அந்த $1,00,000 கட்டணம் அமல்படுத்தப்பட்டுவிட்டால் அமெரிக்கா செல்லும் கனவு காணும் பல இளைஞர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். இந்த முடிவால் இந்திய ஐடி துறைக்கு கூட பாதிப்பு ஏற்படும். ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களை அமெரிக்கா பணியில் சேர்க்கும் வாய்ப்பு குறையக்கூடும். இந்த புதிய விதிமுறையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது நல்லதா அல்லது கெட்டதா என்ற உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் பகிருங்கள். மறக்க வேண்டாம், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் முக்கியமான அப்டேட்டுகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நல்லதையும் நன்மையான விடயங்களையும் பகிர்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி.